never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotion. Got my statement, and I'm reading it slow so I can understand it fully. Appreciate my stand and go out of this world and ride on time. Oh, never in my life have I... வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம 5 டிஸ்அட்வான்டேஜ் டியூக் 390 BS6க்கு வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. சப்போஸ் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டாப் 10 அட்வான்டேஜஸ்ஸு, அப்படி இல்லைன்னா எந்த ரீசனுக்காக இந்த டியூக் 390 BS6 வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 10 பாயிண்ட்ஸ்னு சொல்ல போகிறேன் நண்பா. கண்டிப்பாக அந்த 10 பாயிண்ட்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பைக் வந்து புதுசாக வாங்குறதா தான் இருந்துச்சுன்னா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேல்யூ ஃபார் மணி. இந்த டியூக் 390 BS6 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபாய்க்கும் வேல்யூன்னு தான் சொல்ல முடியும். இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 lakh வருது. பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா 3.3 lakh வருது. ஸோ கண்டிப்பாக அவ்வளோ பைசா கொடுக்குறமே இந்த செக்மெண்ட்டில் இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இது ஒர்த் ஃபார் மணி தான். ஏன்னா ஒரு ரூபாய்க்கும் கண்டிப்பாக வேல்யூ தான் இது. ப்ளஸ் இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசேல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுனாலும் ரீசேல் பண்ணுற வேல்யூவும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்போது நிறையவே கிடைக்கும். ஏன்னா மற்ற பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பைசா வந்து ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் இது 373cc என்ஜின் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்போர்ட்ஸ் பைக்னால் கண்டிப்பாக இது தான் சொல்ல முடியும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த பைக்கு இந்த செக்மெண்ட்டில் அடிச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வேறு பைக்ஸே இல்லைன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட். ஏன்னா இவ்வளோ பைசாவுக்கு கம்மியான பைசாவுக்கு நல்ல டெக்னாலஜிஸோட அப் டு மார்க்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு ரைடிங் இல்லைனா டூரிங்க்கு வந்து கண்டிப்பாக இந்த பைக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மெயின் ரீசனுக்காகவே இந்த பைக்கை டியூக் 390 BS6 கண்டிப்பாக வாங்கலான்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து டூரிங்க்கெலாம் வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஈவன் தோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ப்ரோவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பைக் வந்து நல்லா ஃபைனாக வந்து ஓட்டலாம். எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஓட்டும்போது. ப்ளஸ் லாங் ரைடெலாம் போகும்போது உங்களுக்கு எதனா கிளிச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவும் இது வரைக்கும் நான் இஷ்யூ ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ ஹை ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 170 ப்ளஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம் இந்த பைக்கில். ஸோ டூரிங்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து கண்டிப்பாகவே நல்லா ஹை ஸ்பீடு டூரிங்கில் போனாலும் இதனுடைய டோட்டல் கிரிப் அண்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா கிரிப்லாம் வந்து இந்த மெட்ஸ்லர் டயர்லாம் வந்து அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க நண்பா. அதை பற்றி எந்த தப்பும் சொல்லவே முடியாது. ஸோ டூரிங்க்கு பார்த்தீங்கன்னா தி பர்ஃபெக்ட் பைக்குன்னு இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக நான் இதை சொல்லுவேன். மூணாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் கிளாஸ் ஹெட்லைட் மட்டுமே சொல்ல முடியாது, எல்லா லைட்டுமே சொல்லலாம். ஏன்னா ஒரு பெஸ்ட்டு ரைடருக்கு மட்டும்தான் தெரியும் கண்டிப்பாக அந்த ஹெட்லைட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சப்போஸ் நைட் ரைடு அது மாதிரி போகிறீங்கன்னா நைட் ரைடு மட்டுமே சொல்ல முடியாது. ப்ளஸ் நீங்கள் எல்லா வெதர் கண்டிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் இண்டிகேட்டராக இருக்கட்டும், ப்ளஸ் பேக் சைடு லைட்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லா லைட்டுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விசிபிலிட்டியும் கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்குது. சப்போஸ் விசிபிலிட்டி வீடியோ உங்களுக்கு தெரியணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்கள். ஸோ லைட் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெட்லைட்டு எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க நண்பா. ப்ளஸ் நான் ஈவன் ரெய்னி டைம்லேயும் நான் ஓட்டி பார்த்துருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. எக்ஸ்ட்ரா லைட்டு ஃபிட் பண்ணோம்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா லைட் வேணான்னு சொல்லுவேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபேன்சியாக வேணுன்னா ஃபிட் பண்ணிக்கோங்க. பட் ஆல்ரெடி இருக்கிற லைட்ஸே வந்து போதுமானதுன்னு சொல்லலாம் எல்லா வெதர் கண்டிஷனுக்கும். நாலாவது ரீசன் இந்த பைக் எதுக்காக வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ எர்கனாமிக் டிசைன் தான். எர்கனாமிக் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த இதுவே பார்க்கலாம், நீங்கள் நல்லா காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி நல்லா டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சீட்டும் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். பில்லியன் ப்ளஸ் ரைடர் 2 பேரும் வந்து உட்காந்துட்டு ஓட்டினாலும் எந்த காற்று விண்டு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்காமல் அந்த ரீசனுக்காகவும் நல்லா இருக்காங்க. ப்ளஸ் கால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அட்டாச் பண்ணிவிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ரைட் ஹேண்டில் பாரும் இருக்குது. இது வந்து நீங்கள் ஓட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா டூரிங் சப்போஸ் ரொம்ப
ரொம்ப லாங் ரைட்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் ஓட்டுறதுக்கு. ஈவன் தோ நீங்கள் ரொம்ப தூரம் போனாலும் உங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரெயின் இல்லாத ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ரைட் ஹேண்டில் பாரும் கண்டிப்பாக இதில் நல்லா உதவுதுன்னு சொல்லலாம் எர்கனாமிக் டிசைனில். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே நண்பா, ஸோ 5வது பாயிண்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா பவர்ஃபுல் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. KTM வந்து இந்த பிரேக்கிங்கில் மட்டும் கண்டிப்பாக காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எவ்வளோ இருக்கும் பிரேக்கில் வந்து அவங்க எதனா காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா. அதனால் ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஓவராலாக டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் பிரேக் அடித்தாலும் பேனிக் பிரேக் அடித்தாலும் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற தூரத்துலேயே நிற்கும். மேக்ஸிமம் வந்து ஹிட் ஆகிறது வந்து தடுக்கும். ப்ளஸ் நீங்கள் டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்கிறதுனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். பிரேக்கிங் கண்ட்ரோலில் உங்கள் ரைடர் கண்ட்ரோலில் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே நண்பா, 6வது பாயிண்ட் இந்த பைக் எதுக்காக வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். என்ன பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஃப்ரேம், லைட் வெயிட் ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெலிஸ் ஃப்ரேம் நேக்டு பைக்குன்றதுனால ஸ்ட்ரீட்டில் ஓட்டினீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ப்ளஸ் இதில் 150 மில்லிமீட்டர் வந்து ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா ஒயிட் கலரு காம்பினேஷன் பாருங்கள், நல்லா ஆரஞ்சு பிளாக் ஒயிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஈவன் தோ இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேஃப், ரிலையபிள் அண்ட் ஸ்டைலிஷாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா இதில் காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இந்த ட்ரிலிஸ் ஃப்ரேமில் மட்டும். லைட் வெயிட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங்காக. ஸோ அது ஒரு பிக் தம்ஸ் அப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே. ஆக்சுவலாக ஸோ கலர்ஃபுல் TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் ஃபுல்லி பேக்டு வித் டெக்னாலஜிஸ்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா டெக்னாலஜியும் TFT டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ்லாம் கண்டிப்பாக ப்ரீமியமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க சுவிட்சஸ்ஸு. இங்கே ஃபுல் கண்ட்ரோல் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. ப்ளஸ் இதில் நிறைய சென்சாரும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் சாந்திரமாக இருக்கவே பிளாக் கலராக மாறிடுச்சு. ப்ளஸ் நீங்கள் டே டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒயிட் கலராக மாறும். ஸோ சென்சார் வைஸ் நிறைய சென்சார் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக அப் டு டேட் டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ரீசனுக்காகவே நீங்கள் வாங்கலாம். ஏன்னா மற்ற பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிடுவாங்க பைசான்றதுனால. ஓகே, 8வது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் யூனிக்யூ ஃபியூச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது சொல்ல போனால் ரைட் பை ஒயரு, அதுக்கப்புறம் நீங்களே பார்க்கலாம் இங்கே SuperMoto Mode இருக்குது. ஏன் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் நீங்கள் இந்த வீலி ஸ்டாப்பி அப்படி இல்லைனா கார்னரிங்லாம் பண்ண சொல்லும் போது பிரேக்ஸ் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து இந்த மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் SuperMoto Mode இன்னும் டெஸ்ட் பண்ணலை. கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ என்ன போடுறேன். ஸோஃபார் பார்த்தீங்கன்னா நான் SuperMoto Mode எடுத்துகிட்டு ஒரு ஹில்ஸ் ஏறி பார்த்தேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் கண்ட்ரோல் இருக்குது. ஏன்னா பிரேக்கிங் கண்ட்ரோல் வந்து இது பண்ண உடனே ஒன்று வந்து லாக் ஆகிடும், ஒன்று வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஓகே, 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி பில்ட் வித் இந்த டியூக் 390 BS6 நண்பா. ஏன்னா நீங்களே பார்க்கலாம், இங்கே நான் வந்து ஆல்ரெடி ஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபோன் பேட்டரி எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோன் சிக்னல் எவ்வளோ இருக்குது, ஃபியூவல் ரேஞ்சு இருக்கிற ஃபியூவல் வச்சு எவ்வளோ தூரம் போகும் அப்ராக்சிமேட்டாக இப்போ வந்து 130 கிலோமீட்டர் போகலான்னு சொல்லிட்டு காமிக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அந்த ஃபியூவல் ரேஞ்சு சென்ஸ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 120 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத போகலாம். ஏன்னா நீங்கள் இது வந்து 13.5 லிட்டர் ஃபியூவல் டேங்க்கு. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியாது உள்ளே எவ்வளோ ஃபியூவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு, பட் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லிட்டு காமிக்கும் சென்ஸ் பண்ணி. ஸோ தட் நீங்கள் லாங் ரைடு போகிறதா இருந்தால் கூட முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு எந்த பெட்ரோல் பங்க் வேணுமோ நீங்கள் பெட்ரோல் அடிச்சிக்கலாம். ஸோ ஓவராலாக டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது அப் டு டேட்டுன்னு சொல்லலாம் நண்பா. ஓகே நண்பா, 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஆஃப்டர் சேல் சர்வீஸ். நீங்கள் பைக்கை எடுத்த பிறகு உங்களுக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு கண்டிப்பாக நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஆல்மோஸ்ட் ஒரு 20% தான் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 80% கொஞ்சம் கஸ்டமர் அதெல்லாம் வந்து ரூடாக தான் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது ஏரியாவை பொறுத்து கண்டிப்பாக டிபெண்ட்ஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் பைக்கை எடுக்க சொல்லும் போதே வந்து உங்களுக்கு ஒரு சில ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க, இது மாதிரி AMC, அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸு எல்லாமே பொறுத்து. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவைல்
பண்ணுங்கள் மோஸ்ட்லி. ஏன்னா அவைல் பண்ணிங்கன்னா தான் நீங்கள், ஏன்னா ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இந்த பைக் எதுவும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பைசா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் நீங்கள் எந்த கொரீஸ் நீங்கள் ஷோரூமுக்கு கால் பண்ணாலும் அவங்க சொல்கிறாங்க, இஷ்யூஸ் எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு சஜஷனும் கொடுக்குறாங்க. ஸோ அதை பொறுத்த அளவில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ப்ளஸ் சப்போஸ் நீங்கள் எந்த இஷ்யூஸ்னால் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டேரெக்டாக KTM மைரைட் ஆப்லேயே போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸும் கொடுக்கலாம் KTM தரப்பில். ஸோ வேணா அந்த ஆப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, ஸோ ஓவராலாக 10 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். எந்த ரீசனுக்காக இந்த பைக் வாங்கலாம், இல்லைனா ஈவன் அட்வான்டேஜாக கூட இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 10 அட்வான்டேஜ் இல்லைனா 10 ரீசன் டு பை டியூக் 390 BS6. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, அண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நியூ உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in next video. Until then, bye from Shakthi.